கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ரோஹித் சர்மா டெஸ்ட் கேப்டன்சிலேருந்து வெளியில் வந்துட்டார். இதை தொடர்ந்து ஓடிஐலையும் இருக்க மாட்டாருங்கிற தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ கௌதம் கம்பீர் தான் மிக முக்கியமான காரணமாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன சண்டை நடந்தது, இது ஏன் ஐசிசி பேசுகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போயிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தலையில் தூக்கி கொண்டாடப்பட்ட ஒரு கேப்டன். ஸோ லாஸே ஆகாமல் அந்த ஒரு T20 வேர்ல்ட் கப்பை நம்ம அடிச்சோம். இதே மாதிரி தான் போன வருஷம் வேர்ல்ட் கப்லையும் ஃபைனல் போய் நம்ம தோத்தோம். ஆனால் ஒரு மேட்ச் கூட லாஸ் பண்ணல. ஸோ ஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா தோத்துட்டோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியில் தப்பே சொல்ல முடியாது. ஸோ அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சாரு. ஸோ T20 ஆகட்டும் இல்லைன்னா 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஆகட்டும், ரெண்டுலையுமே என்ன பண்ணார் அப்படின்னா, முன்னாடி வந்து அவர் வந்துட்டு தன்னுடைய கேம், அதாவது தன்னுடைய ரெக்கார்டுக்காக ஆடாம ஸோ வந்த உடனே ஒரு 20-25 பாலுக்கு ஒரு 45-50 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. ஒரு மொமெண்டம் செட் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு போனதை பார்த்தோம் 50 ஓவர் ஃபார்மேட்ல. ஸோ அதே தான் சேம் டிட்டோ T20 ஃபார்மேட்லையுமே பண்ணாரு. செல்ஃபிஷ் கேம் ஆடாம வேற லெவல் ஆடினாரு. இன்னொரு பக்கம் விராட் கோலி அவரு தடால் புடால் நடிச்சா, இவர் ஆங்கரிங் ரோல் ஆடி கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ணதெல்லாம் பார்த்தோம். உண்மையாலுமே 2 பேருக்கு நடுவில் நல்ல பாண்டிங் இருந்தது. ஆனா கௌதம் கம்பீர் உள்ள வந்தாருங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புதிய கோச்சா கௌதம் கம்பீர் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துச்சு. T20க்கு வந்துட்டு சூரியகுமார் கேப்டனா போட்டாங்க. அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட் அண்ட் ஓடிஐக்கு ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருப்பாங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக டெஸ்ட் மேட்சஸ் விளையாடல. ஸோ ஆஸ்திரேலியா கூட இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாடா கவாஸ்கர் டிராஃபி நடந்தது. ஸோ பூவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவுடைய லாஸ்ட் ஒரு 20 இன்னிங்ஸ்ல பெருசா ஒண்ணுமே இல்லை. எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோராகவும், அது மட்டும் இல்லாம டபுள் டிஜிட்டாவே இருந்தாலும் பெருசா எதுவுமே இல்லாம தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்கோரை வச்சுட்டு அவரால் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து ரோஹித் சர்மாவை டீம்ல இருந்து தூக்கணுங்கிற மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாடா கவாஸ்கர் டிராஃபில பர்டிகுலரா பும்ரா கேப்டன்சியில வந்துட்டு வின் பண்ணாங்க முதல் மேட்சை. ரோஹித் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸோ அடுத்த 3 மேட்சஸுமே தோத்தாங்க. ஸோ நடுவில் ஒன்று டிராவ் ஆயிடுச்சு. ஆனா ரோஹிட்டோடைய அந்த ஒரு கேப்டன்சி பெருசா கிடையாது. நேதன் லயனுக்கும் பாலாண்டுக்கும் வச்ச ஃபீல்ட் செட்டப் பத்தி கௌதம் கம்பீர் அதிகமா திட்டி இருந்த மாதிரியும் ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா டெய்லண்டர்ஸுக்கு எதுக்கே இந்த மாதிரி ஃபீல்ட் செட் நல்லா க்ளோஸ்ல வச்சு அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்மித்துக்கு ரகானே வச்சிருந்த ஃபீல்ட் செட்டெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை கம்பேர் பண்ணியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபீல்ட் செட்டிங் சரியில்லை, கேப்டன்சி சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு அதுக்கே இந்த விஷயம் எல்லாம் வரும்போது அவருக்கு அதுக்கு போகாம இருக்குமா? 10க்கு இந்த ஆஸ்திரேலியா மீடியா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேபி மாதிரி ஸ்னிப்பிள்ஸ் எல்லாம் வாயில வச்சு ரோஹித் சர்மா வந்துட்டு புவர் கேப்டனுங்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரிலாம் மேகசின்ல எடிட் பண்ணி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. ஸோ நிறைய பேசியிருக்காரு. டீமுடைய நலன் கருதியும் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து தூக்கி இருக்காரு. மறக்க வேணாம், அஸ்வின் அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் ஸோ அவருக்கும் இதுக்கு ஏதாவது கூட ஒரு சந்தேகம் ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கௌதம் கம்பீர் தான் மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா கம்பீர்னால தான் டீமே கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது ஐசிசி பேஜ்லயே போட்டாங்க. ஐசிசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எங்கெல்லாம் டெஸ்ட் நடக்குது, எங்கெல்லாம் மேட்ச் நடக்குது, யாரெல்லாம் வின் பண்ணான்னு போடுவாங்க. ஆனா இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மிகப்பெரிய ஹீட்டப் நடந்திருக்கு, மிகப்பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ரோஹித் சர்மாக்கு மேல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்லி ஐசிசி பேஜ் முதல் கொண்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது போக பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிரவுண்ட் இருக்கு இல்லையா, சிட்னி கிரவுண்ட்ல ரோஹித் சர்மா ஒவ்வொரு பிளேயரா கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட் கான்வர்சேஷன் தனியா 2 பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மேபி ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாரா, ஸோ ஃபியூச்சருக்கு நீ தாண்டா எல்லாம் பார்த்துக்கோ, உன் கையில தான் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போறாரான்னு தெரியல. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால வாஷிங்டன் சுந்தர் கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து மேக்ஸிமம் கம்பீர் கூட அவர் பேசினது நம்ம பார்த்தோம். இவர் விருப்பம் இல்லாமதையும் ஸோ விருப்பமே சுத்தமா இல்லாத மாதிரியும் ஸோ கம்பீர் வந்து பக்கத்துல வந்து நிறைய பேசிட்டு இருந்த மாதிரியும் பார்த்தோம். ரெஸ்பான்ஸ் அதிகமாக கொடுக்காம இதுக்கு முன்னாடி மேட்ச்லயும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி பேசுவார்த்தைக்கு அப்புறம் தான் அஸ்வின் அவர்கள் போனாங்க. ஸோ இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிற மாதிரி பத்திரிகையில பேசிட்டு இருக்காங்க. அதான் நம்ம இப்போ பதிவு பண்றோம். ஸோ உண்மையாலுமே நடந்த விஷயம் என்ன, ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்த பிரச்சனைகள் என்ன, கௌதம் கம்பீர்னால தான் இது ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆகுதா, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி என்ன, இதுல முதல்ல ரோஹித் சர்மா ஆடுவாரா இல்ல கேப்டன்சியில மட்டும்தான் வெளியில வந்திருக்காருங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். இது எல்லாத்துக்குமே பதில் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய சிட்னி டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். ஸோ 7ஆம் தேதியோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் தேதி ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு, டீம் கூட கண்டினியூ பண்ண போறாரா இல்ல இந்த டெஸ்ட் ஃபார்மேட்ல மறுபடியும் கண்டினியூ பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமா ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.